திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித் சபேசா. சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம். வல்லிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தண்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் இன்றைக்கு இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் நாம் சைவ சமயம் உலக பொதுச் சமயம் என்ற தலைப்பிலே சிந்தனை மேற்கொள்வதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. குருவருளுக்கும் திருவருளுக்கும் மனம் மொழி மெய்களால் நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனையை நாம் மேற்கொள்வோம். சென்ற நூற்றாண்டில் சைவ தமிழ் சான்றோர்கள் எண்ணற்ற பெயர்கள் இருந்து சைவ சமயத்தின் நுட்பமான பொருளை எடுத்துரைத்து சைவ சமயத்தை வளர்த்து வந்தார்கள். அப்படி சென்ற நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த ஒரு சைவ பெருமகனார் சிவத்திரு மாவே நெல்லையப்ப பிள்ளை என்ற ஒரு பெரியவர். அவர் அந்த காலகட்டத்தில் வெளிவந்த சைவ இதழ்களான சித்தாந்தம் முதலான இதழ்களிலும் செந்தமிழ் செல்வி முதலான இதழ்களிலும் சைவ சமயம் குறித்து, ஸ்தோத்திரங்கள் சாஸ்திரங்கள் குறித்து நிறைய கட்டுரைகளை எழுதி வந்த பெருமகனார். பல திருமுறைகளுக்கு பொருள் அருளியவர். தேவார அருள்முறை திரட்டு என்ற நூல் நம் அனைவருக்கும் தெரியும். ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் திருவருட்பயன் என்ற நூலில் வருகின்ற 10 அதிகாரங்கள், அந்த 10 அதிகாரங்களின் தலைப்புகளிலே தேவார திருமுறைகளிலிருந்து பாடல்களை எடுத்து தொகுத்த நூல் அது தேவார அருள்முறை திரட்டு. அதற்கு பொருள் அருளியவர் மாவே நெல்லையப்ப பிள்ளை ஐயா அவர்கள். அதே போன்று திருவாசக அருள்முறை திரட்டு என்று திருவாசகத்தில் இருந்தும் சில பாசுரங்களை எடுத்துக்கொண்டு அதற்கு பொருள் அருளியவர். இவ்வாறு பல சைவ திருப்பணிகளை செய்து வந்தவர். அவர் சித்தாந்த பொன்மலர் என்று தூத்துக்குடி சைவ சபை வெளியிட்ட ஒரு இதழில் வெளியிட்ட கட்டுரைதான், அந்த கட்டுரையின் தலைப்பு தான் சைவ சமயம் உலக பொதுச் சமயம் என்கின்ற அந்த தலைப்பு. எனவே சிவத்திரு மாவே நெல்லையப்ப பிள்ளை ஐயா அவர்கள் எழுதிய இந்த கட்டுரையின் அடிப்படையில் இன்றைய நம்முடைய சிந்தனை அமைகின்றது. சைவ சமயமானது எவ்வாறு உலக பொதுச் சமயமாக இருக்கின்றது, எவ்வாறு சைவ சமயத்தவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கின்றது என்று இக்கட்டுரையிலே சைவ சமயத்தின் தனி சிறப்புகளை, சிறப்பு இலக்கணங்களை நமக்கு எடுத்து சொல்லி அருளியிருக்கின்றார். சைவ சமயம் உலக பொதுச் சமயம் என்பது தலைப்பு. சைவ சமயம் மற்றும் உலக பொதுச் சமயம் என்று 2 பெரும் சொற்றொடர்களால் ஆனது இந்த தலைப்பின், இந்த கட்டுரையினுடைய தலைப்பு. சைவ சமயம் என்று அதனை எடுத்துக்கொண்டால் சைவம் சமயம் என்ற 2 சொற்கள் அவை சேர்ந்து அந்த இம் என்கின்ற மகரம் கெட்டு சைவ சமயம் என்று வருகின்றது. உலக பொதுச் சமயம் என்பதில் 3 சொற்றொடர்கள், 3 சொற்களால் ஆன சொற்றொடர்
உலகம், பொது, சமயம் என்று அது உலகப் பொதுச் சமயம் என்று வருகின்றது. முதலிலே வரக்கூடிய சைவம், சமயம், சைவ சமயம் என்ற 2 சொற்களும் சேர்ந்து வருகின்ற அதிலே மகர ஒற்று கெட்டு சைவ சமயம் என்று வருகின்றது. சிவத்தினுடைய தொடர்பு உடையது சைவம். செய்யப்பட்ட நெறி என்பது சமயம். எனவே சைவ சமயம் என்பதில் சைவம் என்பது சிவத்தினுடைய தொடர்பினை உடையது. சமயம் என்பது செய்யப்பட்ட நெறி. எனவே சைவ சமயம் என்பது சிவத்தினோடு உயிர்களை தொடர்பு படுத்துகின்ற நெறி என்று பொருள் தரும். அதுவே சைவ சமயம். சிவத்தோடு உயிர்களை தொடர்பு படுத்துகின்ற நெறி. அதாவது மக்களாக பிறந்த இந்த உயிர்கள் சிவத்தை அடைவதை குறிக்கோளாக கொண்டு அந்த குறிக்கோளை அடைவதற்கு செல்லுகின்ற நெறி, அதுதான் சைவ சமயம். நெறி என்றால் பாதை என்று பொருள் கொள்ளலாம். எனவே சிவத்தை அடைவதை நோக்கமாக கொண்டு அதற்குரிய பாதையில் செல்வதுதான், அந்த செல்கின்ற பாதைதான் சைவ சமயம் ஆகும். சிவம் என்ற சொல் மங்களம், நன்மை, இன்பம் என்ற பொருளிலே வருகின்றது. இந்த உயிர்கள் மனத்தினாலும் வாக்கினாலும் உடலினாலும் இன்பம் அடையுமாறு செய்யப்படுகின்ற செயல்கள் எல்லாம் நன்மை. உலக வாழ்வில் உயிர்கள் எல்லாம் பொதுவாக இன்பத்தைத்தான் நாடுகின்றன. எந்த உயிரும் துன்பத்தை வேண்டும் என்று நாடவே செய்யாது. உயிர்களின் இயல்பு என்பது அது ஆனந்தத்தோடு இருப்பது, இன்பத்தோடு இருப்பது. அதைத்தான் எல்லா உயிர்களும் நாடுகின்றன, தேடுகின்றன, பின் கூடுகின்றன. இவ்வாறு உயிர்கள் எல்லாம் இன்பத்தை தன்னுடைய இச்சையினால் நாடி, ஞானத்தினால் தேடி, கிரியையினால் கூடுகின்ற செயல், அந்த இயல்பு, அது இன்பப் பொருளை அடைகின்ற சிவத்தை அடையச் செய்கின்ற இயல்புதான் அந்த உயிரினுடைய இயல்பு. ஏனென்றால் சிவம் என்பது பொருள், பொருள் என்பது இன்ப ஏது, இன்பத்தை தருகின்ற பொருள் அது சிவம் ஒன்றேதான். எனவே இயல்பாகவே இன்பத்தை நாடுகின்ற உயிர்கள் சிவத்தை அடைவதற்குரிய பாதையிலே செல்கின்றன. அப்படி செல்லும் பொழுது தன்னுடைய இச்சையினால் அந்த இன்பத்தை நாடுகின்றன, அறிவினால் அந்த பாதையை தேடுகின்றன, தன்னுடைய கிரியையினால் அந்த அந்த வழியிலே செல்கின்றன. உயிர்கள் எல்லாம் இன்பத்தை அடைவதற்கு நிலைக்களமாக இருக்கின்ற பொருள் அது சிவம் ஒன்றேதான். சிவத்தினுடைய தொடர்பு இன்றி எந்த உயிரும் எந்த வகையான இன்பத்தையும் அடைய முடியாது. அது உலக விஷயங்கள் பற்றிய இன்பமாக இருந்தாலும் சரி, முக்தி இன்பமாக இருந்தாலும் சரி, எந்த வகையான அனுபவமுமே கூட சிவத்தினுடைய தொடர்பு இல்லாமல் எந்த வகையான உயிரும் அடைய முடியாது. மக்களை, உயிர்களை இத்தகைய சிவப்பொருளை அடையச் செய்கின்ற நெறி அது சைவ சமயம் ஆகும். உலக பொதுச் சமயம் என்று அடுத்த பகுதி, இந்த கட்டுரையின் தலைப்பின் 2வது பகுதி. இங்கே இருக்கின்ற உலகம் என்பது உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை, மக்களை குறிக்கின்றது. ஏனென்றால் மக்கள் தவிர்த்து மற்றைய விலங்கு முதலான உயிர் வர்க்கங்களுக்கு சமயம் என்பது வேண்டப்படுவது அன்று. எனவே இந்த உலகம் என்பது மக்களை குறிக்கின்றது. அடுத்ததாக பொது என்கின்ற சொல். மக்கள் பலரும் வழங்குவதற்கு, அதாவது எந்த பொருள் மக்கள் பலரும் வழங்குவதா இருக்குமோ அந்த பொருள் பலருக்கும் பொது ஆகும். சமயம் என்பது நெறி என்று முன்னரே நாம் பார்த்தோம். எனவே உலகம், பொது, சமயம் இந்த 3 சொற்களும் சேரும் பொழுது உலக பொதுச் சமயம் என்று வருகின்றது. உலக பொதுச் சமயம் என்ற சொற்றொடர் இந்த உலகில் இருக்கின்ற பலதரப்பட்ட அறிவினை உடைய மக்களுக்கு அவரவர்கள் நாடி தேடுகின்ற இன்ப நிலையை கூடுதற்கு வழிகாட்டுகின்ற பொது நெறி என்ற அர்த்தத்தை தரும். அப்படியென்றால் இந்த 2 பகுதிகளை பார்த்தோம். சைவ சமயம் என்றால் என்ன என்று பார்த்தோம். உலக பொதுச் சமயம் என்றால் என்ன என்று பார்த்தோம். இனி சைவ சமயம், உலக பொதுச் சமயம் என்று 2யும் சேர்த்து வைத்து பார்த்தால்
சைவ சமயம் உலகிற்கு பொதுவாக இருக்கின்ற சமயம் என்று பொருள்படும். அதாவது சைவ சமயமானது உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் அவர் அவர் அறிவு நிலைக்கு தக்கவாறு இன்பத்தை நாடி தேடி அடைதற்கு வழிகாட்டுகின்ற பொது சமயமாக இருப்பது. சைவ சமயம் எப்படி எல்லா மக்களுக்கும் வழிகாட்டும் பொது சமயமாக இருப்பது என்பதை ஆராய்வதுதான் இந்த கட்டுரையின் நோக்கம், இந்த தலைப்பின் நோக்கம். சைவ சமயம் உலக பொதுச் சமயம் என்பது அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், அந்தந்த சமய நூல்களில் பல்வேறு சமயங்களிலே இருக்கின்ற பல்வேறு நூல்களிலே கூறப்படுகின்ற பல்வேறு கொள்கைகள் இருக்கின்றன. சைவ சமயம் கூறுகின்ற கொள்கை என்பது பதி, பசு, பாசம் என்ற திரிபதார்த்த இந்த முப்பொருள்களின் இலக்கணங்களாலும் இந்த முப்பொருள்களின் இலக்கணங்களை கூறுவது சைவ சமயம். பசுவானது பாசம் என்கின்ற தடையை நீக்கி பதியை கூடி பேரின்ப பேறு அடைவதற்கு அறியப்பட வேண்டிய தத்துவ அமைப்பு, தத்துவ இயக்கம் முதலான தத்துவ உண்மைகள் இவற்றை கூறுவது சைவ சமயம். இந்த முறைமைகளை பின்பற்றி ஒழுகி சுவானுபூதி நிலை அடைந்த ஜீவன் முக்தர்களினுடைய தன்மைகளாலும் இதனை நாம் பார்க்கின்றோம், தெரிய வருகின்றோம். இனி அத்தகைய சைவ சமயத்தின் சிறப்பு இலக்கணங்கள் என்ன என்று நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சிறப்பு இலக்கணம் என்றால் மற்றைய சமயங்களில் கூறப்படாதனவாய் சைவ சமயத்தால் மட்டுமே சிறப்பாக கூறப்படுகின்றவைகள்தான் சைவ சமயத்தினுடைய சிறப்பு இலக்கணங்கள் ஆகும். சைவ சமயத்திற்கு ஏனைய சமயங்களின் தலைமை பதவியை அளித்து மற்றைய சமயங்களையெல்லாம் சைவத்தை அடைவதற்குரிய ஏறி வருகின்ற படிக்கட்டுகளாக அமையும்படி செய்கின்றது சைவ சமயத்தின் கொள்கைகள். எனவே எந்த சமயமாக இருந்தாலும் சரி, அது நாஸ்திகவாதம் முதல் அகச்சமயம் வரை சுத்த சைவம் வரை இருக்கின்ற எந்த சமயங்களாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் சைவ சமயத்தை நோக்கி, சித்தாந்த சைவத்தை நோக்கி வருகின்ற படிக்கட்டுகள் தான். அந்தந்த சமயங்களிலே இருக்கின்ற உயிர்கள் அந்த படிக்கட்டுகளின் வழியே வந்து சேருவது சித்தாந்த சைவம் என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் தான். எனவேதான் மற்ற சமயங்களுக்கெல்லாம் தலைமையான சமயம் சைவ சமய கடவுள் மற்றைய சமயங்களை பின்பற்றி ஒழுகும் மக்களிடத்தில் பேரன்பும் பேரறிவும் பேராற்றலும் உடைய முழு முதல் கடவுள். இம்முழு முதல் கடவுளாகிய சிவபெருமானே மற்ற சமயத்தவர்கள் வணங்குகின்ற அந்தந்த அவர்கள் நம்புகின்ற அந்தந்த கடவுளிடத்திலே அதிஷ்டித்து நின்று அந்தந்த சமயத்தவர்கள் விரும்புகின்ற விருப்பத்தின்படி அவர்களின் வினைக்கு தக்கபடி பயன்களை விளைவிக்கின்றார். அப்படி நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் தனித்த சிறப்பான இயல்புகள் என்பவை சைவ சமயமானது தனது சிறப்பு இலக்கணங்களுள் ஒன்றாக கடவுளுக்கு பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்று இரண்டை கூறுகின்றது. பொது இயல்பு என்பது தடஸ்த லட்சணம் என்றும், சிறப்பு இயல்பு என்பது ஸ்வரூப லட்சணம் என்றும் கூறப்படும். அப்படி பரம்பொருளுக்கு இரண்டு இயல்புகளை கூறுவது நம்முடைய சைவ சித்தாந்த நூல்கள். உயிர்களின் மேல் வைத்த பேர் இரக்கத்தினால், கருணையினால் அவைகளுக்கு படைப்பு முதலிய ஐந்தொழில்கள் இயற்றி அருள் செய்யும் பொருட்டு கடவுள் எம்பெருமான் உயிர்களோடும் உலகத்தோடும் சேர்ந்து நிற்கும் நிலை, அதுவே அவருடைய பொது நிலை அல்லது தடஸ்த லட்சணம் ஆகும். உயிர், உலகம் என்னும் இவை ஒன்றனையும் சாராது 36 தத்துவங்களையும் கடந்து கடவுள் தனித்து நிற்கின்ற நிலை அவருடைய சிறப்பு இயல் ஸ்வரூப லட்சணம் ஆகும்.
அப்பரம்பொருளை சிறப்பு நிலையில் ஸ்வரூபத்தில் சிவம் என்றும், தடஸ்த லட்சணத்தில் இருக்கும் பொழுது சக்தி என்றும் கூறப்படுவார். சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத தாதான்மிய சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய பொருள். எனவே சிவபெருமான் ஒருவரை உலகிற்கு முழுமுதல் கடவுள். பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் எல்லாம் சக்தியின் தொழில் வேறுபாடு பற்றி கொள்ளப்படும் மூர்த்திகள். சைவ சமயமானது பிருத்திவி என்று சொல்லப்படக்கூடிய மண் தத்துவம் முதல் நாதம் என்று சொல்லப்படக்கூடிய நாத தத்துவம் வரை இருக்கின்ற 36 தத்துவங்களையும் மிக விரிவாக கூறுகின்ற சமயம். சைவ சமயம் கூறுகின்ற முக்தி நிலை என்பது இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்த நிலை. சைவ சமய கடவுளாகிய சிவபரம்பொருள் தத்துவங்கள் எல்லாவற்றையும் கடந்த தத்துவாதீத நிலையில் உள்ளவர். எனவே சைவ சமயத்தில் சிறப்பு இயல் பொது இயல் என்னும் பாகுபாடு கூறப்பட்டிருக்கின்றது. மற்றைய சமயங்களிலெல்லாம் பொதுவாக 24 தத்துவங்கள் வரை கூறுவார்கள். அதற்கு மேல் வேறு எந்த சமயமும் அப்படி கூறுவதாக தெரியவில்லை. அச்சமய கடவுள்களினுடைய நிலையும் கூட சைவ சமயத்தின் 36 தத்துவங்களுக்கு கீழ்ப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலைதான். எனவே அந்தந்த சமயங்களில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு பொது இயல்போ சிறப்பு இயல்போ என்ற பாகுபாடெல்லாம் வேறு எந்த சமயத்திலும் கூறப்படவில்லை. மேலும் மற்றைய சமயங்கள் மாயா தத்துவங்களின் அமைப்புகளையும் அவைகளின் இயக்கத்தையும் அறியாமையினாலும் அவைகளில் ஒவ்வொன்றும் தன் சமயமே பெரிது என்றும் கூறுபவர்கள். தம் சமயம் பெரிது கூறுவதோடு மட்டுமல்ல, மற்றைய சமயத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் கடவுள் அருளுக்கு ஆளாக மாட்டார்கள், நரகுக்கு ஆளாவார்கள் என்று கூறுகின்ற சமயங்களும் இருக்கின்றன. எங்கள் சமயத்திற்கு வந்தால்தான் சொர்க்கம் கிடைக்கும், ஓய்வு கிடைக்கும், இல்லை என்றால் நரகம்தான், வேறு வழியே இல்லை என்று கூறுகின்ற சமயங்களும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாயா தத்துவங்களின் இயற்கை அமைப்புகள், இயக்கம் இவற்றையெல்லாம் நன்கு விளக்குகின்ற சைவ சமயமானது உலகில் உள்ள பல்வேறு அறிவு நிலையில் உள்ள மக்களுக்கு அவரவர் நிலைக்கு ஏற்ற தத்துவங்களில் வைத்து அமைக்கப்பட்டிருக்கும் பல்வேறு சமயங்கள் நிச்சயமாக தேவைப்படுவனதான் என்று சைவ சமயம் அதனை ஏற்றுக்கொள்கின்றது. தன்னுடைய அங்கமாக மற்றைய சமயங்களை தத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது சைவ சமயம். எனவே சைவ சமயம் என்பது மற்றைய தத்துவங்களை சமயங்களை தன்னை நோக்கி வருவதற்கு அமைக்கப்பட்ட படிக்கட்டுகள் என்றும் அவைகளை தமக்கு அங்கங்களாகவும் ஏற்றுக்கொண்ட சமயம். இருந்தாலும் கூட நம்முடைய சைவ சமயத்தில் கூறப்படுகின்ற சிவபரம்பொருளே மற்ற கடவுளர்களிடமும், அதாவது மற்ற சமயங்கள் கூறுகின்ற கடவுளர்களிடமும், அவர்கள் கடவுள் என்று கூறப்படுபவர்களிடமும் வியாபகமாய் இருக்கின்ற சிவபெருமான் அவரவர்களை அதிஷ்டித்து நின்று அந்தந்த சமயங்களை உண்மையிலேயே பின்பற்றி ஒழுகும் பல்வேறு மக்களுக்கு அருள் செய்கின்றார் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் என்று கூறுகின்றது. எனவே சைவ சமயமானது மற்றைய சமயங்களை எல்லாம் தனது இளைய சமயங்களாக கொள்கின்றது, படிக்கட்டுகளாக கொள்கின்றதை அன்றி அவைகளோடு சிறிதும் பிணங்குவதில்லை. உலகில் பல சமயங்களை பின்பற்றி ஒழுகும் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் இணங்கி ஒழுகுதலுக்கு வேண்டப்படும் சமய பொறுமை என்பது சைவ சமயத்தில்தான் இயல்பாக அமைந்திருக்கின்றது. சைவ சமயம் கூறுகின்ற சமய சமரசம்தான் உண்மையான சமய சமரசம். அது என்ன என்றால், மற்றைய தத்துவங்களை சமயங்களை தனக்கு அங்கமாக ஏற்றுக்கொண்டு எல்லா நெறிகளும் எல்லா தத்துவங்களும் வேண்டப்படுவனதான் நிச்சயமாக. ஏனென்றால் அப்படிப்பட்ட அறிவிலே பல்வேறு வேறுபாடு உடைய பக்குவ நிலையுடைய மக்கள் இருக்கின்றார்கள். எனவே அவரவர்களுக்கு இது தேவைதான் என்று ஏற்றுக்கொள்ளுவதுதான் சைவ சமயம் கூறுகின்ற சமய சமரசம்.
இந்த சைவ பொறுமை இந்த சமய பொறுமை என்பது சைவத்திற்கு இயல்பாகவே அமைந்திருக்கின்றது. கடவுள், உயிர் என்னும் 2 பொருள்களுமே இல்லை என்று கூறுகின்ற சமயங்களும் இருக்கின்றார்கள். உலகம் மட்டும் தான் நிலையான பொருள் என்று கூறுகின்ற சாருவாக சமயத்தையும் கூட ஒரு சமயமாக ஏற்றுக்கொள்வது நம்முடைய சைவ சமயம். அதாவது நாஸ்திகத்தையும் கூட ஒரு சமயமாக ஏற்றுக்கொள்வது நம்முடைய சைவ சமயம். இவ்வாறே சில சமயங்கள் உயிர், உலகம் என்ற 2 பொருட்கள் இருக்கின்றன என்று கூறுவார்கள். சில சமயங்கள் கடவுள், உயிர் என்ற 2 பொருட்கள் உள என்றும், அந்த ஸ்மார்த்த ஏகான்மாவாத சமயம் அவைகள் அவை கடவுள் ஒருவரே இருக்கின்ற பொருள் என்றும் கூறுவார்கள். இப்படி பல சமயங்கள் பல்வேறு விதமாக இந்த முப்பொருளை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை கொண்டிருக்கின்றன, கொள்கைகளை கொண்டிருக்கின்றன. சைவ சமயம் ஒன்று மட்டும்தான் முப்பொருள்களையும் பதிபசுபாசம் என்ற முப்பொருள்களையும் முப்பொருள்களின் முழு இலக்கணங்களையும் கூறி மலத்தால் கட்டுப்பட்ட நிலையில் இருக்கின்ற உயிர்களெல்லாம் உலக வாழ்வினால் மலம் சிறிதும் அனாதியே இல்லாதவராகிய கடவுளை அடைந்து தத்துவங்கள் எல்லாவற்றையும் கடந்த பரமுக்தி பேரின்பம் அடைவதற்கு உரியவைகள் எல்லா ஆன்மாக்களும் முக்தி என்பது எல்லா ஆன்மாக்களுக்கும் நிச்சயம் உண்டு என்று கூறுகின்ற சமயம் நம்முடைய சைவ சமயம். உலகில் பேரரசர்கள் என்று நாம் பார்க்கின்றோம் வரலாற்றிலே. அவர்களுக்கு உட்பட்ட சிற்றரசர்கள் என்று இருக்கின்றார்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த பேரரசர் என்பவர் ஒரு பெரிய பரப்பிற்குரிய அரசராக இருப்பார். அவர் தன்னுடைய நாட்டின் கீழே இருக்கின்ற மக்களுக்கு நேரடியாக அரசராக இருப்பார். அவர் மற்றைய சிறு நாடுகளை எல்லாம் கைப்பற்றி அந்தந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய சிற்றரசர்களை தனக்கு கீழே படிய வைத்து அவர்களிடமிருந்து கப்பம், திரை இவைகளை வாங்கி அவைகளையும் மேலாண்மை செய்வார். அந்த நாடுகளையும் அரசாழ்வார். அந்த சிற்றரசர்களினுடைய நாட்டு மக்களுக்கு இப்பேரரசரானவர் அந்த சிற்றரசர்களின் மூலம் தன்னுடைய ஆணையை செயல்படுத்துவார். அதே நேரம் தன்னுடைய நாட்டில் இருப்பவர்களுக்கு நேரடியாக அரசராக இருந்து ஆக்ஞா செலுத்துவார். தன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தை செலுத்துவார். எனவே பல சிற்றரசர்களுக்கும் பெருந்தலைமை பூண்டு உலகம் முழுவதையும் ஒரு வெண்கொற்ற குடையின் கீழ் வைத்து ஆளும் சக்கரவர்த்தி ஒருவர் தான் நேராய் ஆளுகின்ற குடிமக்களிடத்திலே பேரரசராக நேரடி அரசராக இருப்பார். அவருக்கு கீழே இருக்கின்ற சிற்றரசர்களின் ஆட்சியில் வாழும் குடிமக்களிடத்தும் அவர் கருணை கொண்டு அவர்களுக்கும் தீங்கு வராமல் காத்து இன்பம் அளிப்பார். அதே போன்றுதான் தலைமை சைவ சமய கடவுள் ஆகிய சிவபரம்பொருள் சைவ சமயிகளுக்கு நேராக அருள் புரிகின்றார். மற்றைய சமயிகளுக்கு அவரவர் அறிவு நிலைக்கு தக்கவாறு இன்ப வகைகளை வைத்து அறிந்து அளிக்க வல்ல அருளும் அறிவும் ஆற்றலும் உடைய முழு முதல் கடவுளாக நம்முடைய சிவபரம்பொருள் இருக்கின்றார். சாருவாகம் சமயம் உள்ளிட்ட உலகில் உள்ள பல்வேறு சமயங்களும் உலகில் இயல்பாக அமைந்துள்ள பல்வேறு அந்த பருமை, நுண்மை, தூலம், சூக்குமம் என்று பல்வேறு நிலைகளை உடைய தத்துவங்களை பற்றி உள்ளதாக இருந்தாலும் கூட அந்த பல்வேறு சமயங்கள் கூறுகின்ற பல்வேறு உண்மைகள் எல்லாம் அந்தந்த தத்துவங்களில் ஏகதேசப்பட்டு விளங்குகின்ற அருட்பேரொளி விளக்கத்தினால் அறியப்படுபவைதான். அந்த அருட்பேரொளியின் அபிண்ணமாய் இருக்கின்ற சைவ சமய கடவுள் எல்லா தத்துவங்களுக்கும் அப்பால் உள்ள நிலையன் என்றாலும் கூட அவர் எல்லா உயிர்களுக்கும் தன்னழி புரிபவர்தான். அத்தகைய கடவுளை கூறுகின்ற சைவ சமயமானது எல்லா சமயங்களுக்கும் பொது சமயமாக இருக்கின்றது என்பது நன்கு விளங்குகின்றது. இவ்வாறு எல்லா சமயங்களுக்கும் மேலான சமயம் ஒன்றே மற்றைய சமயங்களுக்கும் பொது சமயமாகவும் இருப்பதோடு கூட அதற்கு ஒருபடி கீழே வரை இருக்கின்ற எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொண்டு பொது சமயமாக இருக்கின்றது நம்முடைய சைவ சமயம். எனவே சைவ சமயம் உலக பொது சமயம். இனி சைவ சமயத்தின் இந்த சிறப்பு இலக்கணங்களை எல்லாம் பார்த்து கொண்டு வருகின்ற வேளையிலே
ஆணவ மலத்தின் உண்மை. இந்த ஆணவ மலம் அதனுடைய உண்மை விளக்கம் என்பது அது சைவ சமயத்திற்கே அமைந்த சிறப்பு இலக்கணங்களுள் மிக முக்கியமானது. ஏனென்றால் மற்ற எந்த சமயங்களும் ஆணவ மலம் என்பதனை சிந்திக்க கூட முடியாமல், சிந்தித்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற சமயங்கள். சுத்தாத்வைத சைவ சமயம் அதே போன்று முப்பொருள்களையும் ஏற்றுக்கொள்கின்ற அகச்சமயங்களின் பால்பட்ட சைவ சமயங்களும் தான் ஆணவ மலத்தின் உண்மையினையும் அதனை நீக்கும் வழிகளையும் கூறுகின்றன. மற்றைய சமயங்கள் ஆணவம் என்ற பொருள் இல்லை என்றே கூறுகின்றன. அவர்களை பொறுத்தவரை ஆணவம் என்பது அகங்காரம் என்ற பொருளிலே வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குணம், தமோ குணம் அல்லது ரஜோ தமோ குணங்களை சேர்ந்த ஒரு குணம் ஆணவம் என்பது, அவ்வளவுதான். அவர்கள் வினையினை ஏற்றுக்கொள்வார்கள், மாயையினை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு வினையை செய்து முடிக்க கருதும் ஒருவன் அவ்வினையை செய்து முடிப்பதற்கு நேரிட்டிருக்கின்ற தடைகளையும் அந்த அந்த தடைகளை முதலில் அறிய வேண்டும். அந்த தடைகளை மாந்தர்கள் தாங்கள் வாழும் உலக வாழ்வின் பயனாக அடையப்பெறும் பேரின்பம் என்ற முக்தி இன்பத்திற்கு தடையாக இருப்பது ஆணவமலம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆணவமல தடையை நீக்குவதற்கு கூறப்பட்ட வழிகள் என்ன என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் தெரியவில்லை என்றால் உலக வாழ்வின் பயனை எந்த உயிரும் அடைய முடியாது. எனவே மாந்தர்கள் பேரின்பமாகிய முக்தியை அடைவதற்கு தெளிவாய் அறிய வேண்டிய கொள்கை இது. இந்த ஆணவ மலத்தினுடைய உண்மை. அவிச்சை, அகங்காரம், அவா, ஆசை, வெகுளி என்று பஞ்ச கிளேசங்கள் முதலான தத்துவ உண்மைகள் ஆணவ மலத்தினது உண்மையினை பொறுத்து இருக்கின்றன. இவைகளுக்கெல்லாம் மூல காரணமான ஆணவ மலத்தினது உண்மையை அறிந்தாலன்றி இந்த மற்றைய தத்துவ உண்மைகள் நன்கு விளங்காது. ஆணவ மலத்தின் உண்மையை அறியாத சமயங்கள் உயிர்களுக்கு மாயா தத்துவங்களாகிய உலக வாழ்வு வந்த காரணத்தையும் அறிய மாட்டார்கள், வினை வந்த காரணத்தையும் அறிய மாட்டார்கள், வினை நீங்கும் வழியையும் அறிய மாட்டார்கள். எனவே பல்வேறு வகையாக இந்த உயிர்களின் அறிவு விளங்குகின்றதே. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு படிநிலையில் அறிவின் பக்குவத்தில் இருக்கின்றதே. அப்படி உயிர்களின் அறிவு விளங்குவதற்கு காரணமும் அவர்களுக்கு தெரிய மாட்டாது. ஏன் இப்படி பல்வேறு விதமான பக்குவ பேதங்கள் காணப்படுகின்றன என்ற உண்மையும் தெரிய மாட்டாது. உலகில் உள்ள பல சமயங்கள் ஆணவ மலத்தின் உண்மையை அறியாமல் இருப்பதால் தான் அவைகளெல்லாம் சைவ சமயத்தை போன்று செயல்முறை சமயமாக இல்லாமல் வெறும் கொள்கைகளை மட்டும் கொண்ட சமயங்களாக இருக்கின்றன. சிவ திரு மாவே நெல்லையப்ப பிள்ளை ஐயா அவர்கள் மற்றைய சமயங்களை எல்லாம் மியர் தியரிட்டிக்கல் ரிலீஜன்ஸ் என்றே குறிப்பிடுகின்றார். வெறும் கொள்கை அளவில் இருக்கின்ற சமயங்கள். அதே நேரம் சைவ சமயத்தை குறிப்பிடும் பொழுது பிராக்டிக்கல் ரிலீஜன் என்று குறிப்பிடுகின்றார். கட்டுரை ஆசிரியரே ஆங்கில பிரயோகங்கள் மேற்கொண்டிருக்கின்றபடியால் அதனை அடியேனும் சொல்கின்றேன். எனவே ஆங்கிலம் பயன்படுத்தப்படுகின்றது என்று அன்பர்கள் தவறாக எண்ணக்கூடாது. எனவே ஒரு சமயம் செயல்முறை சமயமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வேண்டப்படும் வினை சட்ட உண்மை, உயிர் வளர்ச்சி உண்மை, பல பிறவிகள் என்ற உண்மை, இந்த உண்மைகள் எல்லாம் சைவ சமயத்தில் கூறப்பட்டிருப்பது போல அக்கொள்கை சமயங்களில் கூறப்படவில்லை. அந்த மற்றைய சமயங்கள் வெறும் கொள்கைகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு இருக்கின்ற அந்த சமயங்களை பின்பற்றி வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் சைவ சமயத்தினது உண்மைகளை அறிந்த பின்தான் இந்த மேலான உண்மைகளை அறிந்து அவைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்து பெரும் பயன் அடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள். சைவ சமய உண்மைகளை அறிந்து அனுபவத்தில் உணர்ந்தாலன்றி உயிர்கள் ஆன்ம கோடிகள் பேரின்ப பேறு அடைவதற்கு வழியே இல்லை. எனவே இந்த ஆணவ மலத்தினது உண்மை, அதனுடைய இயல்பு, இவைகளெல்லாம் கூறுவது சைவ சமயத்தினுடைய சிறப்பு இலக்கணங்களுள் மிக முக்கியமானது. இனி அடுத்தபடியாக பார்த்தோமே என்றால் சைவ சமயத்திற்கு என்று அமைந்த சிறப்பு இலக்கணங்களிலே மிக முக்கியமானது
அத்வைத உண்மை, அத்துவித உண்மை. இந்த அத்வைத உண்மை, அத்வைத சம்பந்தம் என்பது இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இயல்பாய் அமைந்துள்ள பிரிவில்லாத தொடர்பு. அதுதான் அத்வைதம் என்று கூறப்படுகின்றது சைவ சமயத்திலே. எனவே மக்கள் தங்களுக்கும் கடவுளுக்கும் இயல்பாக இருக்கின்ற அத்வைத தொடர்பை அறியாமல் கடவுளை எவ்வாறு அறிந்து அடைந்து பேரின்பம் பெற முடியும்? எனவேதான் நம்முடைய வித்யாகுரு சிவ திரு சண்முகம் ஐயா அவர்கள் கூட நம்முடைய வகுப்புகளிலே மிக அடிக்கடி சொல்வார்கள், அத்வைதம் என்ற உண்மையை அறிவதுதான் முக்தி, அதனை அறியாமல் இருப்பதுதான் பெத்தம் என்று இரண்டே வரிகளில் கூறிவிடுவார்கள் இந்த ஒட்டுமொத்த கொள்கையையும், சைவ சமயத்தினுடைய கொள்கையையும். அத்வைதத்தை அறியாமல் இருப்பதுதான் பந்தம், கட்டு, பெத்தம். அத்வைதத்தை அறிந்து கொள்வதுதான் முக்தி என்று சொல்வார்கள். எனவே இந்த அத்வைத உண்மை, அதனை ஸ்மார்த்தம், மாத்வ மதம், வைஷ்ணவம், சைவம் என்ற இந்து சமயத்தினுடைய இந்த பகுதிகள் தான் கூறுகின்றன. இந்த அத்வைதம் என்ற பயன்பாடே மற்ற எந்த சமயங்களிலும் கூறப்படவில்லை, மற்ற எந்த கொள்கைகளிலும் கூறப்படவில்லை. நம்முடைய சனாதன வைதிகத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த சங்கரரினுடைய அத்வைதம், மாத்வரினுடைய கொள்கை, வைஷ்ணவம் மற்றும் சைவ சமயம், இந்த நான்கும் தான் இந்த அத்வைதத்தை பற்றி மிக விரிவாக பேசுகின்றன பொதுவாக. எனவே சைவ சமயத்தில் இந்த கட்டு நிலை என்று கூறப்படக்கூடிய பெத்த நிலையில், உயிர்கள் பாசத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற இந்த நிலையில் உயிர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ளதாக கூறப்பட்ட நிலைகள் அபேதம், பேதம், பேதாபேதம் என்ற 3 நிலைகள். இந்த 3 நிலைகளில் ஒவ்வொன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவன மற்றைய ஸ்மார்த்தம், மாத்துவம் மற்றும் வைஷ்ணவம் என்ற அந்த சமயங்கள். ஒவ்வொன்றையும் கூட முழுமையாக கூட பேசவில்லை அவைகள் எல்லாம் என்பது சைவ சமயத்தினுடைய அந்த சாஸ்திரங்களின் அடிப்படை. இந்த 3 சமயங்களும் இவ்வாறு கூறுகின்ற 3 நிலைகளும் சேர்த்து சைவ சமயம் கட்டு நிலையில் கூறுகின்ற இந்த அத்வைத நிலைக்கு ஈடாகாமல் இருக்கின்றன அவைகள் கூறுகின்ற அந்த உண்மைகள். சங்கரரினுடைய அத்வைதம் கூறுகின்ற அபேத நிலை என்பது சைவ சமயம் கூறுகின்ற அபேத நிலைக்கு ஈடாகாமலும், மாத்துவம் கூறுகின்ற பேத நிலை என்பது சைவ சமயம் கூறுகின்ற பேத நிலைக்கு ஈடாகாமலும், வைஷ்ணவம் கூறுகின்ற பேதாபேத நிலை என்பது சைவ சமயம் கூறுகின்ற பேதாபேத நிலைக்கு ஈடாகாமலும் இருக்கின்றன. சைவ சமயம் இந்த 3 நிலைகளையும் விளக்கி கூறுகின்ற உண்மைகள் வேறு, இந்த மற்றைய 3 மதங்களும் விளக்கி கூறுகின்ற உண்மைகள் வேறு. 3 சமயங்களும் தத்தம் அத்துவித நிலையை விளக்கி கூறுகின்ற உவமைகள் வேறு. இந்த பேதம், அபேதம், பேதாபேதம் என்பதற்கு சைவ சித்தாந்தம் கூறுகின்ற உவமைகளும் வேறு. ஸ்மார்த்த கேவலாத்வைதிகள், வைஷ்ணவ விசிஷ்டாத்வைதிகள், இந்த இருவரும் அத்வைதம் என்ற வடமொழி சொல்லின் முதலில் இருக்கின்ற நகரம் திரிந்த அந்த அகரத்திற்கு இன்மை பொருள் கொண்டு கடவுளும் ஆன்மாவும் ஒரு பொருள் என்று கூறுவார்கள். மாத்வத்தை சேர்ந்த துவைதிகள் இந்த அகரத்திற்கு மறுதலை பொருள் கொண்டு கடவுளும் ஆன்மாவும் வேறு வேறாக பிரிந்திருக்கின்ற 2 பொருட்கள் என்று கூறுவார்கள். ஆனால் சைவ சமயமோ இந்த அகரத்திற்கு எண்ணுப்பெயர் முன்னே வருகின்ற அகரமானது துவைதம் என்று எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது 2 என்பது. அப்படி எண்ணுப்பெயருக்கு முன்னே வருகின்ற அகரமானது அண்மை பொருளை மாத்திரம் மட்டுமே கொள்ளும் என்கின்ற அந்த வடமொழி இலக்கிய வழக்கை எடுத்துக்கொண்டு அகரத்திற்கு அண்மை பொருள் கொண்டு உயிரினுடைய கட்டுநிலைக்கு கூறுகின்ற அபேதம், பேதம், பேதாபேதம் என்று 3 அத்வைத நிலைகளையும் விளக்குகின்றது. அதோடு மட்டுமல்ல, உயிரினுடைய முக்தி நிலையில் இந்த 3 அத்வைத நிலைகளும் பிரித்தறிய முடியாமல் இந்த 3க்கும் பொதுவாய் நிற்கின்ற தன்மையையும் கூறுகின்றது சைவ சித்தாந்தம்.
எனவே உயிருக்கும் கடவுளுக்கும் இயல்பாய் அமைந்துள்ள அத்வைத உண்மையை பொறுத்தே தத்துவமசி முதலான வேதாந்த மகாவாகியத்தின் கருத்தை பொருள் கொள்ள வேண்டும் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு காட்டுகின்ற மரபு. சிவத்துவமசி என்பது சித்தாந்த மகாவாக்கியத்தின் கருத்து, சிவோகம் பாவனையின் கருத்து, அஞ்செழுத்தின் உண்மை, ஸ்ரீ பஞ்சாட்சரத்தின் உண்மை, ஓங்கார உண்மை, 8, 12, 16 கலைகளோடு கூடிய பிராசாத மந்திரங்களின் உண்மை, ஆண்டான் அடிமை தொடர்பு உண்மை முதலான பல தத்துவ உண்மைகளின் கருத்தும் பதமுக்தி பரமுக்திகளின் நிலைகளும் விளங்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. எங்கே என்றால் நம்முடைய சித்தாந்த சாஸ்திரத்திலேதான். எனவே சைவ சமய அத்வைத உண்மையை அறியாத சமயிகளும் அதனை ஏகதேசப்பட்ட நிலையில் ஓரளவு மட்டும் அறிகின்ற ஸ்மார்த்த மாத்வ வைஷ்ணவ சமயிகளும் சைவ சமய உண்மைகளை அறிந்து அவைகளை செயல்முறையில் அனுசந்தானம் செய்து பழகி சுவானுபூதிமான்களாகி சைவ சமயம் கூறுகின்ற உயர்ந்த பரமுக்தி நிலையை அடைய வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இனி நம்முடைய சித்தாந்த சைவத்திற்கே இருக்கக்கூடிய சிறப்பு இலக்கணங்களுள் மற்றொன்று, அது உயிருக்கு கூறப்படக்கூடிய இச்சை, ஞானம், கிரியை என்ற இந்த 3 தன்மைகள். அதனை சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக விளக்குவது போன்று வேறு எந்த சமயமும் விளக்கியதில்லை. உயிர்களிடத்தில் இயல்பாகவே இருக்கின்ற இச்சை, ஞானம், கிரியை இவைகளின் தன்மை. உயிர்களின் இச்சை, ஞானம், கிரியை என்பவை, இவற்றின் விளக்கம், இந்த 3னுடைய விளக்கம் என்பவை ஆணவ மலத்தினால் அனாதியே தடை செய்யப்பட்டு இருக்கின்றது. எனவே உயிர்களின் இச்சை, ஞானம், கிரியை என்பவை அந்த மல மறைப்பிலிருந்து நீங்கி விளங்கி திருந்தும் வண்ணம் கடவுள் ஆன்மாவுக்கு தனு கரண புவன போகங்களுடன் ஆன்மாவை தனு கரண புவன போகங்களுடன் சேர்த்து உலகில் வாழும்படி செய்கின்றார். இதனை கேவல நிலை, சகல நிலை என்று சாஸ்திரங்களிலே நாம் பார்க்கின்றோம். கடவுள் ஆன்மாவின் இச்சை, ஞானம், கிரியை இந்த 3ஐயும் தனுகரண புவன போகங்களை கொடுத்து அந்த மல மறைப்பிலிருந்து சிறிதளவு நீங்கி சிறிதளவு பிரகாசம் பெற்று திருந்துவதற்காக இறைவனார் செய்பவைதான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுக்கிரகம் என்ற திரோபாவம் என்கின்ற தொழில்கள். மல பரிபாகம் இந்த செயல்கள் மூலம் மல பரிபாகம் அடைந்து பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு மறைப்பை நீக்கி அனுக்கிரகம் என்கின்ற தொழிலையும் பெருமான் புரிகின்றார். எனவே பஞ்சகிருத்தியங்களை புரிகின்றார். இந்த பஞ்சகிருத்தியங்களையும் ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் அதிசூக்ஷ்மமாகவும் இடைவிடாது செய்து வருகின்றார் எம்பெருமான். மகாசம்ஹார காலத்திலும் பஞ்சகிருத்தியம் உண்டு, பெருமான் செய்கின்ற பஞ்சகிருத்தியம் உண்டு. கேவல நிலையிலும் பெருமான் உயிர்களிடம் பஞ்சகிருத்தியம் செய்கின்றார். எனவே இந்த இறைவனார் செய்கின்ற பஞ்சகிருத்தியம், ஆன்மாக்களை நோக்கி செய்கின்ற பஞ்சகிருத்தியம் என்பது ஸ்தூலம், சூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மம் என்று இடைவிடாது நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. இந்த உலக நெறியில் மக்கள் முதலிலே ஐம்பொறிகள், அந்தக்கரணங்கள் முதலிய கருவிகளால் உண்டாகும் அறிவினால் நல்வினை தீவினைகளை செய்து அவைகளின் பயன்களாகிய இன்ப துன்பங்களை நுகர்ந்து பெறுகின்ற உலக அனுபவத்தினால் தங்களினுடைய உயிர்களினுடைய இச்சை, ஞானம், கிரியை என்பவை சிறிது விளக்கப்படுகின்றன. மல மறைப்பிலிருந்து சிறிது நீங்கி விளங்குகின்றது. சிறிது திருத்தமடைய பெறுகின்றார்கள். பின்னர் உயிர்களானவை கருவி அறிவின் துணையால் அந்நெறியில் என்று தீவினையை முதலில் விலக்கி நல்வினையை செய்ய செய்ய அவர்களினுடைய ஆன்மாவினுடைய இச்சை, ஞானம், கிரியை மேலும் மேலும் மல மறைப்பிலிருந்து நீங்கி பிரகாசம் அடைகின்றன. இதன் பின்னர் வீட்டு நெறியில் அவர்கள் வந்து சேர்ந்து அவர்கள் நல்வினை தீவினை என்ற பாகுபாடின்றி இந்த இரண்டையும் கடந்து கடவுளது அருள் வழியில் நிலையாக நின்று பயன் கருதாது தங்களினுடைய
அந்த இச்சை ஞானம் கிரியை இவற்றை விளக்கம் பெறுகின்றார்கள் இறைவனுடைய திருவருளினாலே. தங்களினுடைய இந்த ஆன்மாக்கள் தங்களினுடைய இச்சை ஞானம் கிரியை என்பவை இறைவனாரின் இச்சை ஞானம் கிரியைக்கு அந்த வியாபகத்திற்கு வியாபியமாக அடங்கி இருக்க வேண்டும், அடங்கி தொழில்படுகின்றன. இவ்வாறு பக்குவப்பட்ட மாந்தரினுடைய அறிவு இச்சை செயல்கள் இச்சை ஞானம் கிரியை இவை உலகின் கண் தொழில்படுதலினால் கடவுளினுடைய வியாபக இச்சை ஞானம் கிரியை மற்றும் இந்த உயிர்களினுடைய வியாபியமாக இருக்கின்ற இச்சை ஞானம் கிரியை இந்த இரண்டும் பேதமின்றி கலந்து இறைவனாரின் திருவடி வசப்பட்டு தூய்மை பெறுகின்றன. கடவுளினது திருவருளின் வழி அன்றி உலகில் ஒன்றையும் செய்யாத நிலையில் அவர்கள் உயர்கின்றார்கள், ஆன்ம கோடிகள் உயர்கின்றார்கள். எனவே இந்த உலகில் நிகழ்கின்ற செயல்கள் எல்லாம் கடவுள் பெயரால் செய்யப்படும் பேருதவி பணிகள் ஆகின்றன அப்படிப்பட்ட பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு. அந்த மாதர்களினுடைய ஞானிகளினுடைய பேருதவியினால் தான் இந்த உலகம் நலமடைந்து முன்னேற்றம் பெற்று வருகின்றது. பக்குவப்பட்ட மாந்தருடைய அறிவு இச்சை செயல் என்பவை கடவுளினுடைய இச்சை ஞானம் கிரியை செயல்களுடன் பிரிவின்றி கலந்து ஒன்றாய் விளங்குவதால் இந்த பக்குவ ஆன்மாக்கள் அவர்களினுடைய அறிவு இச்சை ஞானம் கிரியை முற்றிலும் திருந்த பெற்று இறைவனோடு அத்துவிதமாய் கலந்து அவருடைய முற்றறிவு, அளவில் ஆற்றல், பேரருள், தன்வயம், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், வரம்பில் இன்பம் உடைமை, தூய உடம்புடைமை, இயற்கை உணர்வுடைமை என்ற இந்த கடவுளினுடைய 8 அருள் குணங்களும் ஆன்மாக்களினிடத்திலே பதியப் பெறுகின்றன. எனவே இறைவனாரினுடைய திருவடி நிழல் கீழ் நிலை பெற்று என்றும் நிலையாக இருக்கின்ற பேரின்பம் அடைகின்றார்கள். இந்த பேரின்ப பேருதான் உயிர்கள் எல்லாம் உலக வாழ்வின் பயனாக முடிவில் அடையப்பெறக்கூடிய பேரு ஆகும். சைவ சமயம் கூறுகின்ற முக்தி நிலைகள் என்பவை ஏனைய சமயங்கள் கூறும் முக்திஸ்தானங்களுக்கு மேலான சாலோக சாமீப சாரூப பதமுக்திகளுக்கும் மேலே சாயுஜ்ய பரமுக்தியாக இருக்கக்கூடியது. அந்த முக்திகளை அடைவதற்கு எடுக்கப்பட்ட தூல உடல் நீக்கம் வேண்டும் என்று சில சமயங்கள் கூறுகின்றன. அதாவது இந்த உடல் இருக்கும் வரை பரமுக்தி கிடையாது என்று சில சமயம் கூறுகின்றன. ஆனால் அது அப்படியல்ல. பரமுக்தி அடைவதற்கு, பரமுக்தி இன்பம் அடைவதற்கு இந்த உடல் நீக்கம் என்பது வேண்டப்படுவது அன்று. அந்த முக்தி நிலைகள் எல்லாம் இவ்வுலக இந்த உடம்பு இருக்கும் பொழுதே அனுபவிக்கக்கூடியவை என்று கூறுவது சைவ சமயம். இவ்வாறு ஆன்மாவுக்கு முதலிலே இச்சை ஞானம் கிரியை விளங்காமல் இருக்கின்றது. பின் கருவி அறிவு விளக்கத்தினால் அவைகள் ஏகதேசத்தில் விளக்கப்படுகின்றன. பின் அருள் விளக்கத்தினால் அவைகள் மாசு நீங்கி முற்றிலும் விளங்குகின்றன. இவையெல்லாம் நாம் காண்கின்ற உண்மைகள். எனவே திரோதமல வயப்பட்ட உலகபோக வாழ்க்கையில் மாந்தர்களுக்கு உலக அறிவு திருத்தமாய் விளங்குகின்றது இந்த இச்சை ஞானம் கிரியை இவைகளின் காரியத்தினால்தான். கடவுளது அருள் வயப்பட்ட முக்தி வாழ்க்கையில் அருள் அறிவு விளங்குவதும் இந்த இச்சை ஞானம் கிரியை இவைகள் தூய்மையான அந்த காரியத்தினால்தான். எனவே மக்கள் கூட்டத்துக்கு இன்ப நலம் பயக்கக்கூடிய அறிவு விளக்கம் ஏற்படுகின்றது என்றால் அது நிச்சயமாக அது பரம்பொருளின் உதவியினால்தான், உபகாரத்தினால்தான் என்பதனை விளங்கிக் கொள்வது இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய சிறப்பு இலக்கணங்களில் ஒன்று. எனவே ஆன்மாக்களின் இச்சை ஞானம் கிரியை, இறைவனாரினுடைய இச்சை ஞானம் கிரியை, எவ்வாறு ஆன்மாக்களினுடைய இச்சை ஞானம் கிரியை இறைவனின் அருளினால் மல மறைப்பிலிருந்து நீங்கி விளக்கப்பட்டு இறைவனோடு கலந்து முக்தி இன்பம் பெறுகின்றது என்ற இந்த உண்மை
அது மற்ற எந்த சமயமும் கூறாத சைவ சமயம் மட்டுமே கூறுகின்ற உண்மை. எனவே இதுவும் சிறப்பு இலக்கணங்கள், சைவ சமயத்திற்கு அமைந்த சிறப்பு இலக்கணங்களுள் இதுவும் ஒன்று. இனி அருள் விளக்கம் என்ற ஒரு முக்கியமான பகுதி. சைவ சமயத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு இலக்கணங்களுள் இந்த அருள் விளக்கம் என்பது மிக முக்கியமானது. இறைவனாரிடமிருந்து வேறாக பிரிக்க முடியாத அவருடைய திருவருள் சக்திதான் உயிரிலும் உலகிலும் விளங்கி உயிர் உலகத்தை இன்ப நலம் பெறுமாறு தொழில்படுத்தும் முறைமை அது சைவ சமயத்தில் கூறப்பட்டிருப்பது போன்று வேறு எந்த சமயத்திலும் கூறப்படவில்லை. அருட்சக்தி ஆன்மாவினது நலத்தின் பொருட்டு தொழில் செய்யும் பொழுது தொழில் வேறுபாடு பற்றி 3 சக்திகள், 4 சக்திகள், 5 சக்திகள், 8 சக்திகள், 9 சக்திகள், 13 சக்திகள் என்றெல்லாம் சைவ சமயம் விளக்கி கூறுகின்றது. எனவே அருட்சக்தி ஆன்மாவுக்கு மறைத்தல் தொழிலை செய்வதற்கு படைத்தல், காத்தல், அழித்தல்களை செய்யும் பொழுது திரோதான சக்தி அல்லது ஆதிசக்தி என்று கூறப்படும். இச்சா சக்தியும் ஞான சக்தியும் கிரியாசக்தியும் இந்த திரோதான சக்தியின் வகைகள்தான். இறைவனாரின் இச்சா ஞான கிரியாசக்தி ஆகிய மூன்றும் ஆன்மாக்களின் அறிவு இச்சை செயல்களை விளக்கி திருத்தமடைய செய்கின்றன. மாயா தத்துவங்களால் ஆகிய உலகில் காணப்படும் அருள் விளக்கமே அறநெறி ஆகும். மக்கள் முதலிலே இந்த அறநெறியில் நின்று தீவினையை விலக்கி நல்வினையை செய்வதனால் தங்களினுடைய அறிவு இச்சை செயல்கள் ஏகதேசத்தில் திருத்தமடைய பெறுகின்றார்கள். அப்பொழுது உயிரின் இச்சை என்பது அது உயிரை பற்றிய அன்பாக அந்த அன்பின் வழி செயல் நிகழ்கின்றது. அந்த அன்பு காரணமாக மக்கள் செயல் செய்யும் பொழுது அவர்களிடம் பொருளை பற்றிய வேட்கை, அதாவது பொருட்பற்று குறைந்து, அதாவது ஜட பொருட்களின் மேல் இருக்கின்ற பற்று குறைந்து உயிர் பொருட்களின் மேல் பற்று அதிகமாகின்றது. இதுதான் முதல் நிலை விளக்கம். சிறிது பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் ஜட பொருட்களிலிருந்து வரும் இன்பங்களை அதனை நோக்காமல் உயிரின் மீது அன்பு செலுத்துவதால் வரும் இன்பத்தை பெரிது என்று நினைக்க தொடங்குவார்கள். இது முதல் விளக்கம், முதல் அந்த படிநிலைகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான உயர்வு. எனவே உயிரை பற்றிய அன்பு என்பது உயிர் பற்று என்றும் பொருளை பற்றிய அந்த வேட்கை என்பது பொருட்பற்று என்றும் கூறப்படும். உலகபோக வாழ்க்கையில் மாந்தர்கள் அறநெறியில் நின்று நல்வினைகளை செய்வதனால் அவர்களுக்கு அந்த திருத்தம் ஏற்படுகின்றது. இறைவனாரினுடைய வியாபகத்தினுள்ளே தங்களினுடைய ஞானம், இச்சை, கிரியை என்பதெல்லாம் வியாபியமாக அடங்கும்படி ஒழுக நேரிடும் பொழுது அந்த அருள் நெறியில் நேராக நடக்க நடக்க உயிர்களுக்கு உயிர் பற்று பொருட்பற்றுக்கள் நீங்கி கடவுள் பற்று என்ற அந்த 3வது பற்று வருகின்றது. எனவே முதலிலே பாசத்தை பற்றிய பற்று, அது ஜடப்பொருட்களை பற்றி வருகின்ற சம்பந்தம், அது நீங்கி பின்னர் உயிர்களின் மேல் அன்பு உண்டாகி பின்னர் அதுவும் பக்குவப்பட்டு என்றும் நித்தியமாயிருக்கின்ற சிவசத்தின் மீது பற்று வருவது அது பதியின் மேல் கொள்கின்ற அன்பு. அது பெருகி அவர்களிடம் அருட்சக்தி பதிவதால் அந்த சக்தி நிபாதம் அது முதிர்கின்றது. இந்த உயிர்களுக்கு உயிர் பொருட்களின் மேல் இருக்கின்ற பற்று அல்லது தன்மேல் இருக்கின்ற பற்று அது நீக்கப்படும் பொழுது அதனை அகப்பற்று என்று கூறுகின்றோம். நான் என்பது அந்த அகப்பற்று. அதே போன்று பொருட்பற்று என்பது எனது என்கின்ற புறப்பற்று என்று 2 வகை. இந்த இந்த 2 வகையிலும் இந்த 2 வகைகளும் முறையாக படிமுறையில் நீங்குகின்றன. அப்படி நீங்குகின்ற பொழுது சக்தி நிபாதம் முதிர்வதால் அவர்களின் இதுவரை கருவிகளின் வாயிலாக அறிந்து கொண்டிருந்த அறிவாகிய பாசஞானம் அது முதலில், இரண்டாவதாக இறைவனாரின் அருள் விளக்கத்தால் தாம் உணர்வதை அறியாமல் நான் அறிகின்றேன் என்று கூறப்படுகின்ற பசுஞானம், இந்த பாச ஞானம் பசுஞானம் நீங்க பெற்று பதிஞானமாகிய மெஞ்ஞானத்தை அடைகின்றார்கள்.
தசகாரியங்களிலே தத்துவ சுத்தி என்று பார்க்கின்றோம். அந்த தத்துவ சுத்தியால் பாசஞானம் நீங்குகின்றது. தத்துவ சுத்தியால் பாசஞானம் நீங்குகின்றது. ஆன்ம சுத்தியால் பசுஞானம் நீங்குகின்றது. தத்துவ சுத்தியால் பாசஞான நிலையை கடந்த பின் ஆன்மாவில் விளங்கும் ஞானமானது கடவுளுடைய அருள் ஒளி விளக்கத்தால் உண்டாகும் ஞானம் என்ற உண்மையை அறியாமல் தன்னுடைய சுயஞானம் என்று மயங்கி அறிவதுதான் அந்த அகம் பிரம்மம் என்று கூறப்படக்கூடிய பசுஞானம். ஆன்மாவானவன் ஆன்ம சுத்தியால் இந்த பசுஞான நிலையை கடந்த பின் தான் சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் என்பவைகளை அடைந்து பரமுக்தி பெறுகின்றது இந்த ஆன்மா. அப்பொழுது ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல்கள் ஒன்றுபட்ட நிலையை அடைந்து அருளாம் தன்மையை பெறுகின்றன. எனவே கேவல நிலையில் உயிர்கள் ஆணவ மல மறைப்பினால் கடவுளினுடைய அருளை அறியாமல் இருந்த காரணத்தினாலேயே சகல நிலை உலக வாழ்க்கையை பெறுகின்றன. பகுத்தறிவுடைய மாதர் அவ்வருளை ஏகதேசத்தில் விளக்கக்கூடிய அறநெறியில் ஒழுகும் ஒழுக்கத்தால் உலகிலே சிற்றறிவும் சிறு அன்பும் உடையவர்களாகி சிற்றின்பம் அடைந்து பின்னர் பேரறிவும் பேரன்பும் உடையவர்களாகி பேரின்பம் பெறுவதற்குரிய பக்குவத்தை அடைகின்றார்கள். அப்படி பக்குவம் அடைந்த மக்கள் அருளை நன்கு விளக்கக்கூடிய அருள் நெறியில் நின்று ஒழுகுதலினால் சுத்த நிலையில் பேரின்பம் அடைகின்றார்கள். இவ்வாறு இந்த அருள் விளக்கம்தான் ஆன்மாக்களினுடைய எல்லா இன்ப நலன்களுக்கும் காரணமாயிருக்கின்றன. அருளை மறந்து செய்யப்படும் செய்கைகள் எல்லாம் ஆன்மாக்களுக்கு துன்பத்தையே தருகின்றன. துன்பத்தினாலேயே அவர்கள் அருளை மறந்த தீய நெறியிலிருந்து அருளை விளைக்கும் நன்னெறிக்கு திரும்புகின்றார்கள். இந்த உலகத்திலும் கூட பெரும்பான்மையான மக்கள் பணத்தை பெரிதாக நினைத்து அருளை மறந்து ஒழுகும் ஒழுக்கத்தினால்தான் இந்த உலகம் துன்ப நிலையை அடைந்திருக்கின்றது என்று கட்டுரை ஆசிரியர் விளக்குகின்றார். எனவே இந்த துன்ப நிலையில் இருந்து நீங்கி இன்ப நிலை அடைவதற்கு ஒரே வழி இருக்கின்றது. அது சைவ சமயம் கூறுகின்ற அந்த ஒரே வழி என்ன என்றால், மாந்தர்கள் இந்த பணம், பாசப்பொருட்கள் இவைகளின் மேல் வைக்கின்ற அந்த பற்று என்ற அந்த பிடியிலிருந்து நீங்கி அருளை பேணி ஒருவரோடு ஒருவர் அன்பு ஒழுகுதலே ஆகும் என்று கூறி வருகின்ற சிவத்திரு மாவே நெல்லையப்ப பிள்ளை ஐயா அவர்கள் இந்த கட்டுரையை இனிதாக நிறைவு செய்கின்றார்கள். இவ்வாறு சைவ சமயத்துக்கு சிறப்பு இலக்கணங்களாக இறைவனாரின் பரம்பொருளின் பொது இயல், சிறப்பு இயல் பாகுபாடு, ஆணவ மலத்தினது உண்மை, அத்வைத உண்மை, ஆன்மாக்களின் இச்சை ஞானம் கிரியைகளின் தன்மை, அருள் விளக்கம் என்று இந்த 5 முக்கியமான சைவ சமயத்திற்கு மட்டுமே இருக்கின்ற இலக்கணங்கள் வேறு எந்த சமயமும் சிறிதும் எட்ட முடியாத இந்த இலக்கணங்களை கொண்டிருப்பது சைவ சமயம் என்று கூறி இதை இன்னும் மேலே விரிக்கலாம். இன்னும் என்ன சிறப்பு இலக்கணங்கள் எல்லாம் நம் சைவ சமயத்திற்கு இருக்கின்றன என்றால், கேவலம் சகலம் சுத்தம் என்ற ஆன்மாவின் காரண அவஸ்தை பற்றிய அந்த பாகுபாடு, ஜாக்ரத் ஸ்வப்னம் சுஷுப்தி துரியம் துரியாதீதம் என்கின்ற ஆன்மாவின் காரிய அவஸ்தை பாகுபாடு, விஞ்ஞான கலர் பிரளயா கலர் சகலர் என்ற ஆன்மாக்களின் பாகுபாடு, ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாகின்ற தன்மை, தத்துவ ரூபம் முதலான தசகாரியங்கள், சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற வழிகள், குருலிங்க சங்கம வழிபாடுகள், சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை என்னும் மாயையின் வகைகள், நிவிருத்தி கலை முதலான கலை வகைகள், சூக்ருமம் முதலான 4 வாக்கின் வகைகள், மந்திரம் பதம் வர்ணம் முதலின 6 அத்வாக்களின் வகைகள், சமய தீட்சை விசேஷ தீட்சை முதலான தீட்சை முறைகள், யமம் நியமம் முதலான அஷ்டாங்க யோக முறை, இறைவனாரினுடைய ஸ்தூல சூக்ஷ்ம அதிசூக்ஷ்மமாகிய பஞ்சகிருத்திய வகைகள், இந்த பஞ்சகிருத்தியம் பற்றி கடவுளுக்கு கூறப்படும் லயம் போகம் அதிகாரம் முதலான நிலைகள், முக்தான்மாக்கள் கடவுள் ஆணை வழியில் உலகை ஆட்சி செய்யும் முறைமை முதலிய இந்த உண்மைகளெல்லாம் இவைகளெல்லாம் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்பு உடையவை.
மற்றைய சமயங்களில் கூறப்படாத இந்த சிறப்பு இலக்கணங்கள் எல்லாம் சைவ சமயத்திற்கு மட்டுமே இருக்கின்றன. எனவே மற்ற சமயங்களுக்கெல்லாம் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டு இயல்பாகவே இருக்கின்ற சமயம் ராஜாங்கத்தில் அமர்ந்த சமயம் என்று ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் கூறுவது போன்று இந்த சைவ சமயம் கூறுகின்ற இந்த சிறப்பு இலக்கணங்கள், இந்த உண்மைகள் எல்லாம் முடிந்த முடிவாகிய சித்தாந்த உண்மைகள். இதனால்தான் சைவ சமயம் சித்தாந்தம் என்ற பெயராலேயே வழங்கப்படுகின்றது. மேற்கு நாட்டு தத்துவ உண்மைகள் போன்று ஆராய்ச்சி முறையில் பலரால் பலபட கூறப்படும் உண்மைகள் அல்ல நம்முடைய சமயம் கூறுகின்ற உண்மைகள். கடவுளாலும் கடவுளது அருள் பெற்ற ஆன்றோர்களாலும் அருளாளர்களாலும் ஒரே முடிவாக கூறப்பட்ட முழு உண்மைகள் நம்முடைய சைவ சமயம் கூறுகின்ற இந்த உண்மைகள். இந்த உண்மைகள் எல்லாம் நற்றவம் செய்யும் மாந்தர்களால் அனுசந்தானம் செய்து சுவானுபவத்துக்கு இம்மையிலேயே கொண்டு வரக்கூடிய உண்மைகள் இந்த உண்மைகள். இவ்வுலக வாழ்க்கையில் மிக்க பொருள் தேடி சிறப்புற போக வாழ்க்கை வாழ்தலே மேலான வாழ்க்கை என்று கூறுகின்ற மேல்நாட்டு நாகரீக நஞ்சு அதற்கு நேர் எதிரே இவ்வுலகம் இல்பொருள் என்றும், அதாவது பொய்யான பொருள் என்றும், நிலையற்ற பொருள் என்றும், இவ்வுலக வாழ்க்கை அது நிலையற்ற வாழ்க்கை என்றும் கூறும் நமது நாட்டு கொள்கைகளிலே மிகச் சிறந்த கொள்கையாக இந்த உலகமே பொய் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் நம்முடைய பாரத தேசத்திலே தோன்றிய சமயங்கள் கூறுகின்றன. அவற்றையெல்லாம் ஒழித்து வாழ்வு என்பது என்ன, இம்மை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, முக்தி வாழ்க்கை என்ற 3 வாழ்க்கைகளையும் ஒன்றோடு ஒன்று இணக்கமுள்ளதாக பொருத்தி தொடர்பு படும்படி செய்து முடிவில் மக்கள் எல்லாம் ஆன்ம கோடிகள் எல்லாம் பேரின்ப பெருவாழ்வை அடையச் செய்ய வல்லது சைவ சமயம் சித்தாந்தம். அத்தகைய உண்மைகளை நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கின்ற மக்களும், இங்கிருந்து மற்றைய நாடுகளுக்கு சென்ற மக்களும், இன்னும் அந்தந்த நாடுகளிலே அதோடு நம் நாட்டிலே கூட பல்வேறு சமயங்களிலே ஒழுகி வருகின்ற மக்களும் இந்த உண்மையை கண்டு கொண்டு உணர்ந்து பெருமானின் திருவடி நிழலிலே அந்த நிலையான பேரின்பம், நிரதிசய ஆனந்தம், முக்தி இன்பம் என்று சொல்லக்கூடிய இறைவனாரது திருவடி நீழலை அடைந்து பேரின்பம் அனுபவிக்க வேண்டும் என்பதனையே இந்த சமயத்திலே பெருமானின் திருவடிகளுக்கும் நம்முடைய அருளாளர்களின் திருவடிகளுக்கும் ஆச்சாரிய பெருமக்களின் திருவடிகளுக்கும் விண்ணப்பமாக வைத்து இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் இந்த சிந்தனையை இதுவரை பொறுமை காத்து செவிமடுத்த அத்துணை அன்பர்களுக்கும் அடியேன் நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு இக்கட்டுரை ஆசிரியர் சிவ திரு மாவை நெல்லையப்ப பிள்ளை ஐயா அவர்களினுடைய திருவடிகளுக்கும் நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அடியேனுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றியையும் பாராட்டி அடியேன் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து இன்னும் மற்றொரு தலைப்பிலே மற்றொரு சமயம் சந்திக்க வேண்டும் என்று இறைவனாரிடம் பிரார்த்தனைகள். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம். வல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் 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 திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல மகாலிங்கேஸ்வர பெருமானின் பேரர் கருணை நமது ஆதிசிவம் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெஞ்ஞானம் அனைத்தையும் கொடுத்து சைவம் கூறும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்வோம். சிவாய நம. வணக்கம். கலந்து சிறப்பித்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மிகபர சௌபாக்கியம் நல்க எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்வோம். சிவாய நம. வணக்கம். மற்ற